ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாசம் வர இருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. நம்ம இதுல ஸ்டைல்ல சொல்லணும்னா மகரம் சிகரம் தொடுமா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்திருந்த ஒரு பயிற்சி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. மகரம் காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி. அந்த மகர ராசிக்கு விரையாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் குரு. அவர் இப்ப 6ல மறைஞ்சிருக்காரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது 6ல தான் இருக்காரு. இனி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒரு 12 ராசியில ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ராசி சக்சஸான வெற்றியை கிடைக்க போகுது ராசினா அது மகரமும் ஒண்ணு. இனி நான் ஏற்கனவே சொன்னதுதான், தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். மகர ராசிக்கு இவர்கள் உழைப்பை நேசிப்பவர்கள், உண்மையாக இருப்பவர்கள், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள், அடுத்தவர்களை கெடுக்க தெரியாத ஒரு ராசி மகரம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். அப்ப இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு நேர எங்க வர்றாரு? 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதே போல மகரம் பார்வை 7ஆம் இடத்துக்கு வர்ற குரு ராசியை பார்க்கிறார், உச்சம் பெற்று பார்க்கிறார். அப்ப இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம். சார் இவ்வளவு நாள் ஆரோக்கியத்துல எனக்கு படுத்து எடுத்துருச்சு சார் அப்படின்னா இப்ப நல்ல மருந்து, நல்ல மருத்துவர் கண்டிப்பா கிடைப்பாங்க. அதே மாதிரி ஒரு மன தெளிவு கிடைச்சிடும், ஒரு தெளிவு கிடைச்சிடும். கடல்ல இருந்து வெளியில வருவாங்க, கவலையில இருந்து வெளியில வருவாங்க, கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும், கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு இருந்தா சரியாகும், கல்யாணம் ஆகாதவங்க இருந்தா கல்யாணம் ஆயிரும், பேரம்பேத்தி கிடைக்காம இருந்தா அவங்க கிடைப்பாங்க. இப்போ அதே போல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குன்னா அந்த வாழ்க்கை பிரச்சனை சரியாகும். வீண் விரயம், வெட்டி விரயம், வெட்டி செலவாயிட்டு இருந்ததுன்னா இனி எல்லாமே லாபமா சேர்த்து வைக்கிறதுக்கான பிராப்தத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால 3ஆம் இடத்தை பார்க்க ராசியை பார்த்து லாபத்தை பார்த்து 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 1, 11, 3 தொடர்பு. இந்த காலகட்டம் தான் இழந்ததை பூரா திரும்பி கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி, 6ல குரு, ராகுகேது பயிற்சி எல்லாமே நொறுக்கி எடுத்துட்டு இருக்கு. அப்ப இப்ப இந்த மகரத்துக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு உச்ச குரு, உன்னதமான குரு, அற்புதமான குரு வர்றாரு. வெளிச்சத்துக்கு வரப்போறாங்க. இருட்டில் இருந்த மகரம் மீண்டும் இருட்டை நீக்கி வெளிச்சத்தில் அற்புதமாக கால்பதிக்கின்ற ஒரு காலமாக நம்ம சொல்லலாம். இப்ப இந்த குரு பாக்குறதுனால ஒரு ஆக்டிவ் கிடைக்கும். எப்பவுமே சார் குரு புனிதமானவர். எப்பவுமே குரு புனிதமானவர். அவர் ஒரு புகழ் கிரகம், கௌரவ கிரகம், ஆன்மீக கிரகம், ஸ்பிரிச்சுவல் கிரகம், பண கிரகம். இவங்க ராசி பார்க்கும்போது பணம் சம்பாதிக்கலான்னு என்ன வரும்? புகழ் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனையிலிருந்து இவங்களுக்கு விடுபட்டு வெளியில வரக்கூடிய சூப்பரான காலம். அடுத்த கட்டத்துக்கு நோக்கி இவங்க மூவ் பண்ணுவாங்க. இதுல தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, அள்ளி கொடுத்துட்டு போயிடும். கிள்ளி கொடுக்காது, அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அதான் எப்பவுமே குரு 2, 5, 7, 9, 11க்கு வரும்போது ஜாக்பாட். இதுல 7ஆம் இடத்துக்கு இவங்களுக்கு வருதுங்களா மகரத்துக்கு. அப்ப இனிமேல் தான் இவங்க லைஃப் ஸ்டைல், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், பொது சேவை, பொது காரியங்கள், முன்னேற்றம், வளர்ச்சி, சக்சஸ் ரேட்டு எல்லாமே கொடுத்துரும். ஒன்றும் மைனஸே கிடையாது. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அத்தனை சக்திகளையும் கொடுத்துட்டு தான் போகும். திருமண வாழ்க்கை ஏதாவது இப்பதான் பேசணுமே, சரியாயிரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும், பிரச்சனையா இருக்கவங்களுக்கு சரியாகும். திருமண வாழ்க்கையில இவங்க உச்சம் தொட போறாங்க. ஆனா இவங்க என்ன தீராத குழப்பங்களும் தீரப்போகுது. தீராத குழப்பங்கள் தீரப்போகுது, தீராத சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தா சரியாக போகுது. அதுக்கு அத்தனைக்கும் தீர்வு, விமோச்சனம் 200 மடங்கு கடவுள் கொடுத்துருவாரு. 11ஆம் இடத்து வரை. இன்னும் சொல்ல போனா இறைவனின் நேரடி பார்வையில் மகரம், இறைவனின் நேரடி பார்வையில் மகரம் அப்படின்னு அந்த வார்த்தை மிகையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு மகர ராசிக்காரர்கள் தயாரா இருக்கணும். இப்பதான் உங்களுக்கான காலம். ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. உங்களுக்கான பாதை கிளியரா இருக்கு, வகுக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கு, பிராக்டிஸ் பண்ணியாச்சு. 6ஆம் இடத்துல குரு ஊரே பகை. எப்படி ஊரே பகை, உறவே பகை, குடும்பத்துக்குள்ள சண்டை சத்தம் ஓயாத மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. அத்தனை சங்கடங்கள், அத்தனை சலிப்பு, அத்தனை சண்டைகளை சந்திச்சீங்க. இனி குடும்ப ஒற்றுமை ஓங்கும், மன நிம்மதி கிடைக்கும், மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவீர்கள். இதெல்லாம் நம்ம பார்க்க. அது போக அவரவர்களுடைய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, ஜனன ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. அதையும் நீங்க பார்த்தா தான் நமக்கு என்னங்கிறது அது புரியும். அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து அதுக்கான தீர்வுகளை தேடும் போது உங்களுக்கு விமோச்சனமும்
வெற்றியும் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இதுல 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம். இப்ப வெளிநாட்டில் இருப்பாங்க, லாட்டரி வாங்குறன்னெல்லாம் கேட்பாங்க சிலர். இந்த காலகட்டம் அதுக்கு உகந்த நேரம், சிறப்பா இருக்கும். நம்ம கொடுத்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, கொடுத்த பணம் வரும், வரவேண்டிய பணம் வரும், எதிர்பார்த்த பணம் வரும், லோன் கிடைக்காதவங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டே போலாம். சார் சேமிப்பு உயரும் சார். இத்தனை நாள் என்னால காசே சேமிக்க முடியல, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறேன், ட்ரேடிங் பண்றேன், கமிஷன் பண்றேன், ஏஜென்சிஸ் பண்றேன், பொருளாதாரமே என்னால சேமிக்கவே முடியலன்னா இந்த காலகட்டத்தில் அவர்களை பொருளாதாரத்தை சேமிக்க வைக்கும், வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும், வளர்ச்சியை நோக்கி போக வைக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. முன்னேற்றத்தை நோக்கி போறதுக்கான தலை சிறந்த பீரியடு. வெற்றி வெற்றி வெற்றி. இறைவனின் நேரடி பார்வையில் மகரம் அப்படின்னா இது மிகையே கிடையாது. சூப்பரா இருப்பாங்க. உங்களை ஏளனமா பேசினவங்க, இழிவா பேசினவங்க, இவன்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சவங்க, அவங்க முன்னாடி நீங்க உயர போறீங்க, ஜெயிக்க போறீங்க, முன்னேற போறீங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அதாவது கடந்த காலத்துல போட்ட திட்டங்களை நிறைவேற போகுது. ஆமா, கடந்த காலத்துல போட்ட திட்டங்கள் பூரா நிறைவேற போகுது. மன நிம்மதியோட நீங்க டிராவல் பண்றதுக்கான அத்தனை காலத்தையும் அத்தனை செல்வாக்கையும் உங்க காலடியில கொண்டு வந்து கிரகம் போட்டு பயன்படுத்தி அந்த பாதையை புனித பாதையாக மாற்றி புகழோடும் வெற்றியோடும் வீரத்தோடும் தனத்தோடும் வாழ அன்பு கலந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.